அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து சிடிவி செய்தியாளர் கா வெங்கடேசன். பெரியகுளத்தில் நம்ம சர்வே எடுத்தப்ப ஒரு பெரும்பான்மையான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் பிரச்சனை சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ இங்கே டாஸ்மாக் இல்லை, ஆனால் மணமகிழ் மன்றங்கள் ஊருக்கு 4 எல்லையிலும் 4. எங்கன்னா காந்தியோட காலுக்கு அடியில் ஒன்று, கோயில் பக்கத்தில் ஒன்று, மசூதி பக்கத்தில் ஒன்று, கிறிஸ்தவ ஆலயங்கள் பக்கத்தில் ஒன்று, பள்ளிக்கூடம் பக்கத்தில் ஒன்று, இப்படி தான் இருக்குது. எல்லாமே ஊரோட மையப்பகுதியில் மக்கள் அதிகமாக புழக்கம் உள்ள இடத்துல, மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல. இதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இது பெரும்பாலான பிரச்சனை எந்த இடத்துல இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப். அந்த ஒயின் ஷாப்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவரோட வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு பாருங்க. அதில் ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த தெருக்குள்ளே குடிச்சிட்டு பாதி பேர் தெருக்குள்ள நடந்து தான் போடுவாங்க, வீட்டு வாசலில் படுத்திருப்பாங்க. ஏன்னு கேள்வி கேட்டால் உன் வீட்டிலே படுத்திருக்கேன், வாசலில் படுத்திருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள், குழந்தைகளுக்காகட்டும், பெரியவங்களுக்காகட்டும், வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும், எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது சார்பாக மக்கள் போராடி பார்த்துட்டாங்க, எல்லாத்துட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. எம்எல்ஏ ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், கலெக்டர் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சு. அப்படின்னு இந்த விஷயத்துக்கு எந்த தீர்வுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு நடுவுலேயே அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் காரணத்தினால அந்த பிரச்சனையை கொஞ்சம் சும்மா ஒத்தி வச்சிருக்காங்க. எங்கள் பகுதிக்கு இந்த விமோச்சனமாக ஒரு வேலை செய்யணும்னா எங்களுக்கு வாக்கு சேர்க்கிற வேட்பாளர் இந்த ஒயின் ஷாப்பை எடுத்து தரணும். அப்படின்னா ஓட்டு கேட்டு உள்ளே வாங்க, அப்படின்லாம் யாரும் வராதிங்க, நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த மக்கள், சிறுபான்மையின மக்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்க அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. யார் இந்த வேலையை செய்ய போகிறாங்க, இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மக்கள். அந்த ஒயின் ஷாப் சுற்றுலா மக்கள் எல்லாமே பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்களாங்க விளையாடுங்க. ஒரு பஜார் இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு பள்ளிவாசல், முக்கியமாக பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. ஸ்கூல் பக்கத்தில் வாக்கபிள் ஒரு 10 ஸ்டெப் வச்ச ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது. இத்தனை பிரச்சனையை மீறி அங்கே அவங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியம், மதுபான கடை தான் முக்கியம்னு இந்த மதுபான கடை எடுக்காமல் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்கி அந்த இடத்த வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இனிமேல் எடுக்கிறாந்தா எங்கிட்ட இந்த ஒயின் ஷாப்பை எடுத்து தான் என்கிட்ட பேச வரணும்னு சொல்லி மக்கள் உறுதியாக இருக்காங்க. யார் இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் வாக்குன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட சில கருத்துக்களை கேட்போம். வணக்கம் ஜி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஐப் கான் சார். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே புது பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்டில் இருக்கேன், அனுக்குள்ள குடியிருக்கேன். எந்த புது பஸ் ஸ்டாண்ட், எந்த ஊர்? இது ERP நாயுடு தெரு. எந்த ஊர்? பெரியகுளம். இருந்து பேசுகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு முதன்மையான பிரச்சனை அங்கே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே அங்கனுக்குள்ள முதன்மையான பிரச்சனைனா நான் அங்கனுக்குள்ள இருக்க ஒயின் ஷாப்பை தான் சொல்லுவேன். அப்படிங்களா? ஆமாம், அங்கனுக்குள்ள ஒயின் ஷாப் இருக்குது. அது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. பெண்கள் அங்கனுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு அங்கிட்டு தான் போகிறாங்க, ஹைஸ்கூல் அங்கிட்டு தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டும் அங்கனுக்குள்ள தான் இருக்குது. பள்ளிவாசல் இருக்குது, கோயில் இருக்குது, சின்ன பிள்ளைங்க விளாடுற ஏரியாவும் இருக்குது. அவனுக்குள்ள எல்லாரும் அங்கிட்டு தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பொம்பளையாலும் போக வர கொஞ்சம் அச்சப்படுறாங்க. தினம் இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. நாங்களும் எங்கெங்கேயோ எவ்வளோ சொல்லி பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தோம், போராட்டம் பண்ணி பார்த்தோம். எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. இந்த வட்டம் யார் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஓட்டு. அப்படின்னா இதை பற்றி நம்ம உங்க பழைய எம்எல்ஏ இப்போ கரண்ட் எம்எல்ஏ சொல்லி பார்த்தீங்களா? என்ன சொன்னாலும் சொல்லி பார்த்துட்டோம், பேசுகிறோன்றாங்க. கலெக்டர் வரைக்கும் போய் பார்த்துட்டோம், பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுக்கிற மாதிரி எதுவும் தெரியல. பெண்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா? அது ஒன்றும் வேலையை ஆகலை. காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணி பார்த்தாச்சு. எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. இது பஸ் ஸ்டாண்ட் ஊரோட மையப்பகுதியில் தான் இருக்கு அந்த இடம். கண்டிப்பான இடத்துல அப்படி இருந்து சொல்லி கேட்கல, அவங்க கேட்கல. இதை எடுக்க வேற அடுத்த நடவடிக்கை எதுவும் பண்ணிக்கலாம் நீங்க? இல்லை, நாங்கள் ஒன்றும் எதுவும் பண்ணலை. நீ எலெக்ஷன் ஆரம்பிச்சதுனால அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஓகே, நீ அடுத்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. நீ பெரிய பெரிய நிர்வாகங்கள் என்ன முடிவு கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போ உங்க தொகுதியில் உங்க ஏரியாக்குள்ள ஓட்டு கேட்டு வந்தா நீ என்ன கேட்பீங்க அவங்ககிட்ட? நாங்கள் அந்த ஒயின் ஷாப் எடுக்க சொல்லி கேட்போம். சரி, அப்போ ஒயின் ஷாப் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றீங்க? அவங்களுக்கு எங்க ஆதரவு. சரி, நன்றி. மிக்க மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஒரு ஒயின் ஷாப்னால இங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்குது தெரிஞ்சு. நாங்கள் எங்கேருந்து பேசுகிறோம்னா பெரியகுளம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பு. இந்த ஒயின் ஷாப்பில் கிடைக்கிற லாபத்துக்காண்டி இந்நேரம் 2 உயிர் போக தெரிஞ்சு. ஒயின் ஷாப்லேருந்து குடிச்சு போட்டு வராங்க, தெருவுக்குள்ள அசிங்கமாக பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டால் எங்களை எடுத்து அடிக்க வராங்க. நாங்கள் சண்டை போடுறாங்க. என்னது சண்டை போடுறதுக்கு தயாரில்லை, நீங்கள் போங்கன்னு சொன்னால் அவங்க ஆளை கூப்பிட்டு வராங்க. ஒரு ஒயின் ஷாப்னால எங்கள் வீதியில் டெய்லி என்ன செய்யுது, பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே நிற்கிறோம் பாருங்க, இந்நேரத்தில் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்களை போய் திட்டுனா என்ன ஆகும், பகதே வளரும் எங்களுக்கு. அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறனால எங்களுக்கு பகை வளரும். நாங்கள் பகை வளர விரும்பலை. நீங்கள் இந்த ஒயின் ஷாப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால எங்களுக்கு விமர்சனம் கிடைக்கும். இங்கே இப்போ ஒயின் ஷாப் பக்கத்தில் என்ன இருக்குன்னா, ஒயின் ஷாப் இந்த சட்டப்படி வைக்கவே கூடாது.
50 அடியில பள்ளியாசம் இருக்குது, 50 அடியில கோயில் இருக்குது, 100 அடியில என்ன இருக்குது, ஸ்கூல் இருக்கு, 2 ஸ்கூல் இருக்குது. ஒன்னு பாரதியார் ஸ்கூல் இருக்குது, ஒன்னு நெல்லையப்பர் ஸ்கூல் இருக்குது, இங்கிட்டு ரயில் ஸ்கூல் இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு நகராட்சி வேளாம்பதி ஸ்கூல் வேற இருக்குது. 4 ஸ்கூல் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு பள்ளியாசம் இருக்குது. ஆனா நடுவுல ஒயின் ஷாப் வச்சுட்டு டெய்லி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை வம்புழுக்கிறது, ஏரியாவுக்குள்ள வந்து பொம்பளையால் வம்புழுக்கிறது. இதே இந்த ஒயின் ஷாப்ல கிடைக்கிற லாபத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதே திராவிட மாடலா? இதே 2.0வா? காசு மனுஷனுக்கு பெருசு இல்ல, காசு கொடுக்கறது பெருசு இல்ல. மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். நாங்களும் எத்தனையோ தடவை போராடிட்டோம், ரோட்டில் நின்றோம், தெருவில் நின்றோம், வீதியில் நின்றோம், எங்கேயே நின்றோம். கலெக்டர் வந்தாரு, சமாதானப்படுத்தினாரு. எத்தனை தடவை செஞ்சும் கூட எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையிலேயே நீங்க சிறுபான்மையரை பாதுகாக்கவராக இருந்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் மேல நீங்க என்ன செய்றீங்க, விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னா, பொதுமக்களை நீங்க நேசிக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணுங்க. இது எல்லா மக்கள் என்ன செய்ய எந்நேரத்துல வந்து நிக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இது எங்களுக்கு தேவையா? நாங்க அசிங்க வார்த்தை கூட காதுல விழுக்கூடாதுன்னு நினைக்கிற எங்கள்கிட்ட டெய்லி வந்து அசிங்க வார்த்தை பேசுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, உங்க வீடுல வந்து பேசணுமா சொல்லி கேட்கறாங்க. சொல்லுங்க, உங்க வீட்டு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்தா நீங்க சம்மதிப்பீங்களா? எப்படி இந்த பொருள் ஷாப்புக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க சொல்லுங்க. ஒரு வழிபடக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து டெய்லி பள்ளியாசல தொழுக வராங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க. எப்படிதே நீங்க நாட்டை நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மக்கள் எல்லாம் உங்களை பெருமையா பேசுறாங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா என்ன செய்யல, பாதிச்சு நிக்கிறோம். விடை கிடைக்கல. அந்த விடை தேர்வு உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட என்னோட செய்தி உங்கள்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காண்டிதான் என்ன இந்த வீடியோ கொடுக்குறேன். இது முழு உலகத்துக்கும் என்ன செய்யுங்க, வைரல் பண்ணுங்க தயவு செய்து. மு.க. ஸ்டாலின் அவங்களோட காதுல போய் விழுகணும். அல்லாஹ்வுக்காண்டி எல்லா சகோதரர்களும், முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் முழு உலகத்தையும் இந்த வீடியோ பரப்புங்க.